வணக்கம். கரூரில் நடந்த கோர சம்பவம் 41 பேர் பலி இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் திமுக சொன்னாலும் இன்னொரு பக்கம் தாவேகா மேல தப்பு, விஜய் மேல தப்பு, ஸ்டாலின் அவர்கள் மேல தப்பு. இது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். எந்த பக்கம் தப்பு சொல்ல முடியாது. இரண்டு பக்கமும் தவறுகள் இருக்கு. அதுதான் உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் அந்த 8-9 மணிக்கு அந்த விஷயம் நடக்குது. ஏர்போர்ட்டுக்கு போறாரு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க பிரஸ், சார் அப்போ 30 பேர் வந்திருக்காங்க, 30 பேர் வந்திருக்காங்களே சார் என்னன்னு கேட்கும்போது அவர் கண்டுக்கல. அவர் பாட்டு போயிட்டார். ஓகே, அப்போ பிரஸ்ஸை மீட் பண்ண முடியல, ஒரு பதட்டம் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு அறிக்கை வருது தாவேகா சார்பா, இந்த மாதிரி நான் வருத்தப்படுறேன், நிவாரணம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் இன்னி வரைக்குமே அந்த பிரஸ்ஸை மீட் பண்ணல? பிரஸ்ஸை மீட் பண்ணி எனக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், இரங்கல் தெரிவிக்கிறேன் இது வரைக்குமே ஏன் சொல்லல? கரூர் ஏன் போகல? சரி, நீங்க போக வேணாம், உங்களுடைய பொதுச் செயலாளர் ஆது அர்ஜுனோ புஷி ஆனந்த் அவர்களோ ஏன் போகல, ஏன் மீட் பண்ணல, ஏன் பிரஸ் மீட் பண்ணவே இல்லை? இது எங்க வருது அப்படின்னா, விஜய் மேல நம்பிக்கையே இல்லாம போகுது மக்களுக்கு. அந்த ரசிகர்கள் இன்னும் நம்பிட்டு தான் இருக்காங்க. அண்ணா வருத்தப்படுவாரு, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்லாம் போட்டு தான் இருக்காங்க. பொதுமக்களா நீங்க பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கே அவர் ஓடுறாரு, மற்ற பெரிய பிரச்சனை வரும்போது கட்சி ஆரம்பிச்சு வரும்போது என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் எல்லாத்துக்குமே இருக்கு, இன்க்ளூடிங் எனக்குமே இருக்கு. நம்ம ஒரு பெரிய பெரிய பர்சன்ட்லாம் யோசிச்சு வச்சிருந்தோம், 20-25 அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சுக்குநூறா உடஞ்சு போய் இப்போ அதில் பாதி வருமோ அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு தரப்பு திமுக சார்பாக பார்த்தோம்னா, அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குது, ஒரு ½ அன் ஹவருக்குள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டாரு. ஓகே, அவர் கரூருடைய எம்எல்ஏ, அவர் தான் ஆகணும். அதை தாண்டி மினிஸ்டர்ஸ் வராங்க. நைட்டு 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள சிஎம் சார் வராரு. அப்புறம் மார்னிங் டெபுட்டி சிஎம் சார் வராரு. மினிஸ்டர்ஸ் எல்லாமே லைவா வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுடைய அறிக்கைகள் விடுறாங்க. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே வராங்க. இது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவு 50 பேர் கிட்ட மரணம். ஏர்ஃபோர்ஸில் ஒரு 6 மாதம் முன்னாடி அந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடந்துச்சு. அதில் ஒரு 5 பேர் வெயிலின் காரணமாகவே மரணம். இதுக்கெல்லாம் எந்த மினிஸ்டர்ஸோ எந்த அதிகாரிகளோ லைவ் விசிட் பண்ணல. அது இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியாது. அந்த கேஸ் இப்போ என்ன நிலுவையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. அந்த ஆம்புலன்ஸ் போட்டிருக்காங்க திமுக மருத்துவ அணி கரூர் மாவட்ட திமுக அப்படின்னு ஒரு பேனர் அடிச்சு ஒட்டி கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒரு ப்ரீ பிளான்டு செட்டப்பா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஆம்புலன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி பின்னாடி அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் இருக்கும், அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் ஊர் பேர் இருக்கும், கரூர்னு இருக்கும். அந்த பேனர்லாம் எப்படிங்க வந்துச்சு? ஆம்புலன்ஸ் ஓகே, பின்னாடி வர எல்லா வண்டியிலுமே இந்த மருத்துவ உதவி பண்ற வண்டியில எல்லாத்துலயும் அந்த திமுக பேனர் போட்டு வராங்க. பாட்டில பார்த்தா செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு போட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாம் தராங்க. இவ்வளவு ஷார்ப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. இதையும் தாண்டி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்திருந்தாரு. அவர் அழுதுருந்தாரு. அது இன்டர்நெட்ல பயங்கரமா ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. இந்த அளவு நடிக்கிறாரு இவரு அப்படின்லாம். எனக்கு நான் அதை அப்படி பார்க்கல. இப்போ நீங்க ஏன் இவர் நடிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு 2 நாள் முன்னாடியே அவர் அழுதுட்டாரு. இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாலேயே ஆல்ரெடி அழுதுட்டாரு. அவர் ஒரு சென்சிட்டிவான ஆளுங்க, அதனால அங்கே எழுதாரு, அதனால இங்கே எழுதுறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சிஎம் சார் 3 மணி 4 மணிக்கு வர்றது, எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆகிறது, இதெல்லாம் ஒரு புது விஷயமா இருந்துச்சு. இதையும் தாண்டி இந்த ட்விட்டர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா தரப்பினரும் ட்வீட்ஸ் வருது. மோடிஜி அவர்கள் போட்டது தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் ஒரு கட்சியின் சார்பாக நடந்த விஷயத்துக்கு 30 பேர் பலி, நான் ஒருத்தன் தெரிவிக்கிறேன், அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவலி அதுதான் குட். பார்ட்டி மென்ஷன் பண்ணல, விஜய் பேரை மென்ஷன் பண்ணல. ஆனால் கேரளா சைடும் நார்த் இந்தியன் சைடு எடுத்துக்கிட்டோம்னா, விஜயை பார்க்க 40 பேர் செத்துட்டாங்க, விஜய்னால செத்துட்டாங்கன்னு விஜயை போட்டு எல்லாருமே இது பண்ணிருக்காங்க, ட்ரோல் பண்றாங்க. அது எந்த ஒரு ஆதாரமே இன்னும் நடக்கல. விசாரணை கமிஷன் இப்பதான் போட்டிருக்காங்க. அதுக்கு இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த நடிகர்கள், தமிழ் சினிமாவுடைய நடிகர்கள், உச்ச நடிகர்கள், சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், இப்போ இருக்கக்கூடிய புது நடிகை எல்லாம் போடுறாங்க இந்த விஷயத்துக்காக. இதுக்கு முன்னாடி சம்பவம்லாம் எங்கப்பா போனீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. விஜய் அவர் மேல ஒரு ஹேட்டர் பரப்பிட்டு இருக்காங்க. விஜய் மேலதான் தப்பு, விஜயை பார்க்க வந்தனால தான் இது ஆச்சு, விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே விஜய் அவர்கள் சந்திச்சிருக்கலாம். ஆதவ அர்ஜுனா இல்லாட்டி நம்ம புஷி ஆனந்தா சந்திச்சு பேசியிருக்கலாம். இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்கலாம். வெறும் நிவாரணம் அறிக்கை மட்டும் தீர்வாகாது அப்படிங்கிறது தான். மோரோவர் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க, அதுல வர தீர்ப்பை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். நான் நேற்று இருந்து பார்த்துட்டு இருக்கேன், வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ரெட் கலர் போட்டோல போட்டு விஜய் சார் போட்டிருக்காங்க. ட்விட்டர்லயும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். இது எதுக்காக இது போடுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்கான பார்த்து நான் கேட்கறேன், எதுக்காக இந்த போஸ்ட் போடுறீங்க? ஒருவேளை விஜய் நான் வருத்தப்பட்டு இப்ப சங்கடத்துல இருப்பாரு, அவரை ஆறுதல் படுத்த போடுறோம் அப்படின்னு போடுறீங்களா, இல்ல டிவிகேக்கு ஆதரவா போடுறீங்களா, இல்ல டிஎம்கே அதை பண்ணிருச்சு அவங்களுக்கு நாங்க எதிராக போடுறோம் அப்படின்னு போடுறீங்களா? எதுக்காக இந்த வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போடுற விஷயத்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.